அவர் மாவீரன் இல்ல, மாவு வீரன். என்ன வீரன்? மாவு வீரன். எப்படி நீங்க தமிழ் இனத்தை எப்படி காப்பீங்க? உங்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? நான் பந்தயம் கட்டுறேன், நேருக்கு நேர் வர சொல்லும். அந்த குதிரைய 2 காலை மேல தூக்கி கொடியை வச்சு நிக்கிற மாதிரி அவரால் இப்ப செஞ்சு காட்ட முடியுமா? உங்க தாத்தா முதல்வர் இருந்தா உங்க அப்பா முதல்வர் ஆயிட்டாருன்றதுனால வழி வழியா மன்னர் குடும்பமா நீங்க நினைக்கிறது எதனுடைய வெளிப்பாடு? நீங்க திராவிட மாடல்னு ஆந்திராவில் போய் சொல்லுவீங்களா? உங்களுக்கு தில்லு இருக்கா? தில்லு இருக்கா? உங்களுக்கு தில்லு இருக்கா? கேட்க முடியுமா? நீங்களாம் பைத்தியமா? கனவு கண்டுகிட்டே இருப்பீங்களா? எல்லாம் அண்ணன் அண்ணன் கூப்பிடுற மாதிரி ஒரு கனவு, இவரை அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு கனவு. ஒரு செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா தூக்கிட்டு கிடந்தாப்லாங்க. ஒரே ஒரு செங்கலை தூக்குனியா, அதுக்கு தீர்வு கண்டையா? எஸ்ஐஆர்னு கேட்டோடனே இந்த கேள்விக்கு அப்புறம் கார்ல ஏறி போறாரு. ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தில்லு இருக்கு அவருக்கு. இவங்க இமயம் வரை வென்றாராம். போக முடியுமா? டெல்லிக்கு போக முடியுமா? முதல்ல இவர் போவாரா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் நம்ம எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சாங் பார்த்தீங்களா? நல்லா இருந்ததுங்களா? அருமையாக இருந்தது, ரொம்ப சூப்பர், ரொம்ப வா வா வருங்காலமே வான்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே, என்ன ரீசனுக்காக சொல்லியிருக்காங்க? ஆனால் அந்த ஏஐயில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஓ, டெக்னாலஜி. ஏன்னா அவர் சினிமா துறையில் இருந்தார், அதனால் அவங்களுக்கு பெரிய நிறுவனம் இருக்குது சினிமா சார்ந்து, எல்லாம் சரி. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற காட்சியும் திரு உதயநிதிக்கு அது பொருந்துமான்னு பார்க்கணும்ல. அது பொருந்தாது. அதில் ஒரு காட்சி சொல்கிறேன். திரு கருணாநிதி சிறையில் இருக்கார், திரு ஸ்டாலின் உதயநிதியை போய் காட்டுறார். உதயநிதி பிறந்தது 1977. 77 திரு கருணாநிதி எந்த வழக்கில் சிறையில் இருந்தார்? அவர் எங்கு சிறையில் இருந்தார்? அதை தயாரிச்சவங்க சொல்ல முடியுமா? இது அட்டகத்தி. அவர் மாவீரன் இல்ல, மாவு வீரன். என்ன வீரன்? மாவு வீரன். அப்படி ஒன்றா மாவீரன் என்று சொன்னால் அது மேதகு பிரபாகரனை மட்டுமே குறிக்கிற சொல்லை எடுத்து ஒன்றுக்கும் ஆகாத அட்டக்கத்தி திரு உதயநிதி பேரில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா, அப்போ அந்த மாவீரர் என்ற சொல்லாடலை நீங்கள் அந்த சொல்லுக்கு இழுக்கு ஏற்படுத்துறீங்களா? அந்த கேள்வி நமக்கு இருக்கு. ஒன்று அப்படியே இனத்தை காக்க வராராம். எந்த இனத்தை காக்க வர்றாரு? தமிழர் இனத்தை. எப்படி நீங்கள் தமிழ் இனத்தை எப்படி காப்பீங்க? உங்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, என்ன சம்பந்தம்? நீங்கள் திராவிடம் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. திராவிட மாடல், திராவிட மாடல். திராவிடம் என்ற சொல் ஒரு காலத்தில் யாரை சொல்லி பயன்படுத்திச்சு? தமிழர்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்ட வார்த்தை திராவிடம் அக்காலத்தில். பிற்காலத்தில் இன்னைக்கு அந்த திராவிடம் என்ற சொல்லில் எல்லா மொழிக்காரங்களும் அந்த திராவிடத்துக்குள் புகுந்துக்கிட்டு இந்த திராவிடம் என்ற சொல் எல்லா 5 மொழிக்காரங்களுக்கும் பொதுவானதுன்னு இங்கே ஒரு அடையாளம் காட்டப்பட்டது. சரி, நான் ஒத்துக்கிறேன். இங்கே இருக்கிற தமிழன் திராவிடன் என்றால் கர்நாடகத்தில் வாழற கன்னடரும் திராவிடர் தானே. இந்த திராவிடனுக்கு தாகம் எடுக்கும் போது, தண்ணி வேணும்னு கேட்கும்போது, காவேரி கேட்கும் பொழுது அந்த திராவிடன் ஏன் உங்களுக்கு தண்ணி தர மறுக்கிறான்? கேள்வி இருக்கா? சரி, கேரளாவில் முல்லை பெரியாறு அணைமட்டத்தை அந்த திராவிடனை உயர்த்த சொல்லி கேட்டா இந்த திராவிடன் கேட்குறான், அந்த திராவிடன் பண்ண மாட்டான்றான். இங்கே முரண் இருக்கா இல்லையா? அங்கே யாராவது கேரளாவிலேயோ கர்நாடகத்திலேயோ அல்ல ஆந்திராவிலேயோ ஆதி திராவிடர்னு யாராவது பேசிக்கிறாங்களா? அவங்க ஏன் திராவிட மாடல்னு சொல்லலை? முறையா திராவிட மாடல் 5 மொழிக்கு பொதுவான மொழி என்றால் 5 மொழிக்கானதான் என்று சொன்னால் நீங்க என்ன சொல்லணும்? அவன் ஏன் அதை சொல்லலை? நீங்க திராவிட மாடல்னு ஆந்திராவில் போய் சொல்லுவீங்களா? உங்களுக்கு தில்லு இருக்கா? தில்லு இருக்கா? உங்களுக்கு தில்லு இருக்கா? கேட்க முடியுமா? திராவிட மாடல்னு சொல்லுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அங்க என்னவா இருக்கான் அவன்? அந்த மண்ணின் மைந்தனாக அங்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால்
அண்டை நாட்டில் இருந்து வரக்கூடிய முதலீடுகள் அத்தனையும் அந்த மாநில நலனு பாதுகாக்கப்படுது. இங்க நீங்க அப்படி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நீங்க திராவிடம் என்ற சொல்லை நீங்க பதுங்கு குழி போல் நீங்க பாவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். தவிர உங்களுக்கும் இந்த மண்ணை காக்கிற அக்கறை இல்லை. இருந்திருந்தா நீங்க இப்படிப்பட்ட படு கேவலமான ஆட்சியை, ஒரு சர்வாதிகாரி ஆட்சியை இங்க செய்ய முடியாது. ஒண்ணு, இவர் என்ன மன்னரா? சரி, உதயநிதி நான் பந்தயம் கட்டுறேன், உடனே நேருக்கு நேர் வர சொல்லும். அந்த குதிரையை அப்படியே உயர்ந்து வானுல அந்த 2 காலை மேலே தூக்கி கொடியை வச்சு நிற்கிற மாதிரி அவரால் இப்போ செஞ்சு காட்ட முடியுமா? உதயநிதி கேட்குறேன். திரு உதயநிதி பண்ண முடியுமா? அவரு பண்ண முடியாது. ஏன் உங்களுக்கு மன்னர் கனவு உங்களுக்கு எப்படி வருதுன்னு கேட்குறேன். உங்கள் தாத்தா முதல்வராக இருந்தால் உங்கள் அப்பா முதல்வர் ஆயிட்டாருன்றதுனால உங்களுக்கு அந்த வழி வழியாக மன்னர் குடும்பமாக நீங்கள் நினைக்கிறது எதனுடைய வெளிப்பாடு? இங்கே இருக்கிற தமிழ் மக்கள், தமிழர்கள், தமிழக மக்கள் உங்களை அப்புறப்படுத்தாததனுடைய விளைவு, உங்களை கேள்வி கேட்காதனுடைய விளைவு, நீங்கள் மன்னரை போல் வாழணும்னு நினைக்கிறீங்க. அந்த படத்தில், அந்த காணொலியில பார்த்தீங்களா? அப்படியே மக்கள்லாம் சிதைக்கிறாங்களாம். என்னையா உங்க பொய்? யார் அது தயாரிச்சாங்க? அந்த ரசிகர் மன்றம் தான். திரு உதயநிதி அவருடைய ரசிகர் மன்ற பொறுப்பாளர் தானே. அந்த கல்வி அமைச்சர்னு இருக்கு, அவர் தானே. அவர் தானே. அவர் அழுவுறதுல நல்லா அழுது காட்டுவார், நடிகர் திலகம். அவர் தானே. இதெல்லாம் ரொம்ப இந்த சமூகத்துக்கு இவர்கள் கேடு செய்கிறாங்க. ஒன்று, இவர் எல்லாம் அண்ணன்னு கூப்பிட்றாங்களாம். ஆமாம் சார். இந்த உதயநிதியோட அப்பாவை எல்லாம் அப்பான்னு கூப்பிட்றாங்களாம். எப்படியா நீங்களே கற்பனை பண்ணி உங்களுக்கு மனசில் அது தோணுகிட்டே? நீங்களாம் பைத்தியமா? கனவு கண்டுக்கிட்டே இருப்பீங்களா? எல்லாம் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு கனவு, இவரை அப்பா அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு கனவு. அப்பாவும் பிள்ளைக்கும் இப்படி கனவு காண்றதை தவிர வேற வேலையே இல்லை. வேலை இருந்திருந்தா இவங்க இப்படியான கனவுகளை இவங்க கண்டிருக்க மாட்டாங்க, இந்த மக்கள் மீது திணிக்க மாட்டாங்க, இல்லையா? ஒரே ஒரு செங்கலத்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு செங்கலை தூக்கிட்டு ஊரா தூக்கிட்டு கிடந்தாப்லாங்க. ஒரே ஒரு செங்கலை தூக்குனியா, அதுக்கு தீர்வு கண்டையா? கேளுங்களேன், இருக்காது. அந்த காணொலியில கூட ஒரு செங்கலை காட்டுறாரு, ஒரு கோழி முட்டையை காட்டுறாரு. எதுக்கு கோழி முட்டை எதுக்கு காட்டின? சத்துணவு கூடத்தில் முட்டை மழை நனைஞ்சி உள்ளுக்குள்ள அந்த முத்திரை இறங்கி போச்சுன்னு சொல்றதுக்கா? உங்க ஆட்சியில் தானே சொன்னீங்க. அது அந்த முட்டையில குத்துன முத்திரை மழையில நனைஞ்சு அந்த மை முட்டைக்குள்ள வந்துடுச்சான். அந்த அழுகிய முட்டையை எடுத்துட்டு போய் அந்த சத்துணவு கூடம், அந்த நடுநிலை பள்ளி இப்படியெல்லாம் இருக்குல்ல, அந்த பள்ளிகளுக்கு போன முட்டை அழுகி போன முட்டை. அந்த முட்டையை தூக்கிட்டு தான் ஊரா மந்திரம் வைக்கிற மாதிரி மோடி மஸ்தான் வேலை பார்க்குற வேலையை திரு உதயநிதி செய்கிறார். முட்டை மந்திரிக்க வந்தார், முட்டையை காட்டி பார் மந்திரிச்சிருவேன், பார் மந்திரிச்சு வச்சிருவேன், சூனியம் வச்சிருவேன் அப்படின்னு ஒரு பகுத்தறிவே இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து இந்த மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறது, உங்களை இதை நம்புறாங்களா? முதல்ல சார் இதே மாதிரி தானே சார் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரர் போறாரு அப்படின்னு சொல்லி அதை நம்பி தானே சார் அவரை சிஎம் உட்கார வச்சாங்க. அதே மாதிரி தான் வா வா வருங்காலமே வான்னு சொல்லிக்கிறாரு, இவரையும் நம்பி உட்கார வச்சிருவாங்க. இல்லை, அது ஒரு நீங்க ஒரு நபரை ஒரு முறை ஏமாற்றலாம். ஏன்னா நான் யார் தெரியுமா? நான் முத்துவேல் கருணாநிதியின் மகன் நான் அப்படின்னு எத்தனை கூட்டங்கள்ல சொன்ன. அந்த பள்ளிக்கூட பசங்க கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா? இன்னும் எல்லாத்தையும் எதிர்த்து நின்றன்னு சொல்றாரு உதயநிதி. எஸ்ஐஆர்னு கேட்டோடனே இந்த கேள்விக்கு அப்புறம் போறான்னு கார்ல ஏறி போறாரு. ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தில் இருக்கு அவருக்கு. இவர் அப்படியே எல்லாரையும் எதிர்த்துருவாராம். ஆனால் இன்னொரு தடவை சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் போட்டு மாவீரன்ற பேரெல்லாம் இந்த மாதிரி கொச்சப்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க. தமிழ் இனத்தின் தலைவராம் இவர். யாராவது அவரு கருணாநிதியும் திரும்ப வந்துட்டாராம், இவரும் கலைஞரான், அடுத்த கலைஞரான். நீ படத்தில் நடிக்கிற அது நான் நீ கூத்து கலைஞர் அப்படி அவ்வளோதான். நீ
அங்கே கூத்தாடுற கூத்து கலைஞர் மாதிரி நீ திரைப்படத்தில் நடிக்கிற ஒரு கலைஞர், அதை நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கலை. ஆனால் திரு கருணாநிதி பித்தலாட்டத்தையும் நானும் சொல்லுவேன் அப்படின்ற வேலையெல்லாம் நீங்கள் இங்கே வச்சுக்கூடாதுன்றது தான் என்னுடைய தீர்க்கமான கருத்து. ஆனால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை பாலைவனமாக மாற்றாமல் ஒரு காலமும் ஓய மாட்டார்கள். ஆக்கித்தான் ஆவேன் அப்படின்ற ஒரு இதுவாக நிற்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை தமிழக மக்களுக்கும் இங்கே வாடுற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. மீண்டும் இந்த மாதிரி சுயநலவாதிகளை, அதிகாரத்தை தன் குடும்பத்துள் வைத்து கொண்டிருக்கிற மன்னர் மனநிலையில் இருக்கிற இவர்கிட்ட அதிகாரம் போகக்கூடாது, அதை காக்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் உண்டுன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது உதயநிதி பிறந்தநாள் அவர்கள் வந்து இப்போ எல்லாருமே இந்த அளவுக்கு அவர் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு காரணம் இப்போ ஸ்டாலின் அவர் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க மாட்டாரா என்ன? இல்லை, இவர் ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆக்கினதே அடுத்து அவருக்கு உண்மையிலே அவருக்கு நிர்வாகத்திறன் இல்லை. இந்த உதயநிதி இந்த வயசில் போய் சொல்கிற அளவுக்கு திரு ஸ்டாலின் அந்த அளவுக்கு போய் சொல்லுவார் தான். அவங்க அப்பா அந்த மூத்த பெரியவர் இருக்கிறார்ல, அவரும் போய் சொல்லுவார் தான். அந்த பொய்யில் இந்த பொய் நடுவில் பிறந்த பொய் கொஞ்சம் கம்மி. ஆனால் இப்போ சின்ன பொய்ன்னு இருக்கு. முதல்ல இருக்கிறது பெரும் பொய், இது இடையில கொஞ்சம் நடுநிலை பொய், இப்போ பிறந்ததுக்கு பெரும் பொய்யே மிஞ்சியதான் பொய். அப்போ இதெல்லாம் பொய்யை மட்டுமே மக்கள் மீது காட்டி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இங்க இருக்கிற மக்களை, தமிழக மக்களை ஏமாத்துவதும் ஏற்கிறதை இவருடைய வேலையாய் போச்சு. இவங்க பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து இவங்க வந்து இமயம் வரை வென்றாராம். போக முடியுமா? டெல்லிக்கு போக முடியுமா? முதல்ல இவர் போவாரா? ஒன்றும் இல்லை, திரு மோடிஜி வராருங்க, வெள்ளை கோடையை எடுத்துட்டு போய் வடிவேல் படத்துல வெள்ளை கோடி காட்டுவாங்களே அந்த மாதிரி காட்டினவருங்க. இவங்கெல்லாம் போய் வீரனா சூரனா மா வீரனா இப்படியான பொய்யை எப்படி இந்த மக்கள் மீது கட்டழிக்கிறார்கள் என்ற கேள்வி தமிழக மக்கள்கிட்ட இருக்கு. பட் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய வைரலாக இருக்குது சார். அதாவது செத்துப்போன மொழி சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ கோடி ஒதுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார். சரி, தமிழ் மொழிக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளில் எத்தனை தமிழர்களை நீங்கள் ஆசிரியர்களாக நியமித்திருக்கிறீர்கள் சொல்லுங்க. நீங்கள் நடத்துகிற சன்சைன் பள்ளியில் தமிழ் இருக்கா சொல்லுங்க. அதே போல உங்க குழந்தைகள், திரு உதயநிதியின் குழந்தைகள் தமிழ் வழி கல்வியில் படித்தார்களா சொல்லுங்க. உங்களுக்கு தமிழை பற்றி என்ன தெரியும்? அந்த பிழை இல்லாமல் முதல்ல எழுத தெரியுமான்னு அதை சொல்லுங்க. பிழை இல்லாமல் நீங்கள் என்கிட்ட நேருக்கு நேர் போட்டிக்கே வரலாம். சங்க இலக்கியங்கள்ல இல்லை நான் சொல்லலை, நடைமுறை தமிழில் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் பிழை இல்லாமல் திரு உதயநிதியால் எழுத முடியுமான்ற கேள்வி இங்கே இருக்கு. ஏன்னா இவருக்கு ஆங்கிலமே தெரியலன்னு மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனே சொன்னாங்க. எஸ்ஏஆருக்கு விளக்கம் கேட்டால் அவர் ஒன்று சொல்லிட்டு போறாரு, இவர் எப்படி துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு ஆனார்ன்ற கேள்வி மத்திய அமைச்சர் கேட்குறாங்க. அப்போனா இவருக்கு ஆங்கிலமும் தெரியாது. இதே உதயநிதி சொன்னாரு, என்னை விட நல்லா படித்தவன் மருத்துவர் ஆனான், படிக்காத நான், நல்லா படிக்காத நான் துணை முதல்வர் ஆயிட்டேன்னு சொல்றாரு. சொல்லியிருக்காரா இல்லையா? அப்பனா படிப்புக்கும் இவருக்கும் இப்போ அறிவு திருவிழா யாருக்கு நடத்துவாங்க? யாருக்கு அறிவு இல்லையோ அவங்க தானே நடத்துவாங்க. இல்ல, யாருக்கு என்ன தேவையோ அதுதானே நடத்துவாங்க. சரி, அதில் யார் வந்து பேசிட்டாங்க? என்ன நீங்க என்ன உங்க தந்தை என்ன நூல் எழுதியிருக்காரு? சங்க இலக்கிய பாடல்கள் விளக்கம் சொல்லுவாரா? வாங்க, நான் ஒரு நூல் எடுத்துட்டு வரேன், உங்க தந்தையை விளக்கம் சொல்லுங்க, நீங்க விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல தெரியுமா? முதல்ல தமிழில் தெரியுமா? இலக்கியம் அது தெரியுமா? சரி, தொல்காப்பியத்தில் நான் ஒரு பாடல் சொல்கிறேன், அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா?
சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு பாடல் சொல்றேன். சிலப்பதிகாரத்துக்கு விளக்கம் சொல்லுவீங்களா? உதயநிதியும் கேட்கிறேன், திரு ஸ்டாலின் தான் கேட்கிறேன். விளக்கம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நீங்க என்னமோ தமிழ் இனத்தை காக்க வந்தன்னு ஒரு ஒரு ஒட்டுமொத்தமா இந்த அரசுல தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இதுவரை வேலை வாய்ப்பே இல்லை. இந்த 4.5 ஆண்டு காலில் இல்லை. இன்றைக்கு நீங்க நேரா வாங்க, சேகர்பாபு அமைச்சரவையில் இருக்கிற வடபழனி கோயிலுக்கு வாங்க, இப்போ வாங்க. அங்க நேபாளிகளுக்கு எப்படி வேலை கிடைச்சிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அரசு வேலை எப்படி நேபாளத்தை சார்ந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிச்சு? இது மாதிரி நமக்கு, நான் கோயிலுக்கு போனேன், அதனால நான் பார்த்தேன் எப்படா நேபாளுக்கு நேபாளில் இருக்கிறவங்க வடபழனி தமிழ் கடவுள் முருகனுக்கு இதில் இது மாதிரி வேலை கிடைக்குதுன்னு. ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க யாருக்கும் தமிழ் கடவுள் என்றால் கருணாநிதியை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தமிழ் கடவுளா கருணாநிதி, முத்தமிழ் அறிஞரா கருணாநிதி, தமிழ் இனத்தின் தலைவரா கருணாநிதி. நல்ல வேலை, சுடுகாட்டுக்கு தான் கருணாநிதி பேர் வைக்கல. திரு கருணாநிதி பிணம் எரிக்கும் இடம் எரிமேடை, இல்ல திரு கருணாநிதி புணம் புதைக்கிற இடம்னு பேர் வைக்கல. இன்னொன்னுக்கும் வைக்கல, டாஸ்மார்க்குக்கும் வைக்கல. மற்றது எல்லாத்துக்கும் இந்த பேர் வைக்கிறவங்கள சுடுகாட்டுக்கும் பேர் வச்சுட்டு போங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறோம். டாஸ்மார்க்குங்க பேர் வச்சுட்டு போங்க, ஏத்துக்கிறோம். இவ்வளோ நாள் 4 ஆண்டு காலமா தூங்கிட்டு இருந்த திரு திருமாவளவன், திரு வைகோ போன்றவர்களாம் மது விலக்கு பத்தி பேசுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே தேர்தல் நேரத்தில் தான் புது புது சிந்தனையெல்லாம் வருது. என்ன பொய் சொல்லலாம், இதெல்லாம் நம்ம கேட்ட மாதிரி, இதுவா நாங்க பண்ணாத போராட்டமா, இதுவா நாங்க பண்ணாத மாநாடா, இப்படின்னு இவங்க சொல்றாங்களே. அதனால் நடந்த தீர்வு என்னன்னு இந்த வைகோ மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியுமா? திரு வைகோ நடந்து எங்கெங்க எத்தனை ஏக்கர் காலியா இருக்கணும்னா திரு மல்லை செட்டியார் சொல்ற மாதிரி ஒரு இடம் பார்த்துட்டு நடந்திருந்தார் தானே தவிர, இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு நடவயணம் போலன்னு தான் நான் கருதுறேன். இவர் சுகரை குறைக்கிறதுக்காக நடந்திருப்பாரே தவிர மற்றபடி இந்த மக்கள் நலன் சார்ந்து ஒரு நடக்கவில்லை அப்படின்றத நான் கருதுறேன். இது அடுத்த பார்த்தப்போ இப்போ அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சார். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டு விட்டாச்சு. பட் இருந்தாலுமே இப்போ எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்து தாவேக்கால போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. இன்னொரு பக்கம் திமுகலேருந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வருது சார். இது பின்னடைவாக பார்க்கப்படாது அதிமுக கொங்கு மண்டலத்தில்? ஒவ்வொரு பின்னடைவும் கிடையாது. இவர் போகிறதுனால இவர் தனிநபராக தான் வடக்க போனார். யாரை பார்க்கறதுக்கு? திரு அமித்ஷாவும் திரு மோடிஜி பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கோயில் பேரை சொல்லிட்டு போனார் இல்லையா? முருகர் கோயிலோ ஏதோ ஒரு பெருமாள் கோயிலோ ஏதோ சொல்லிட்டு போனார், போய் சொல்லிட்டு போனார். உள்கட்சியில் நடக்கிற பிரச்சனையை ஒரே ஒரு ஃபோன் போட்டு பொதுச் செயலாளர்கிட்டே, புரட்சி தமிழர் எடப்பாடியார்கிட்டே நேராக பேசுகிற அளவுக்கு இவங்களுக்கு இல்லை. இவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினராக நீக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு திரு செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செஞ்சிட்டாரு. இப்போனா இவர்கள்லாம் சராசரியான ஆள். அதிமுக வலுவா இருக்கு. 2 கோடி தொண்டர்களும் முழு மனதோட ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். அவர்கள் விட்டு பிரிந்தவர்கள் நீங்கள் சொல்லுங்க. பிரிந்து நாங்கள்லாம் ஒன்றிணைக்க பாடுபட்டோம்னு சொன்ன இவங்க இந்த கோஷ்டி அவள் தானே. திருமதி சசிகலாவோடு ஏன் டிடிவி தினகரன் ஒன்று சேரவில்லை? இவர்கள் இருவருடன் ஏன் திரு ஓபிஎஸ் ஒன்று சேரவில்லை? இந்த இவர்களுடன் ஏன் திரு மனோஜ் பாண்டியன் இணையவில்லை? இவர்களுடன் ஏன் திரு ஓபிஎஸ் இணையவில்லை? இவர்களுடன் ஏன் திரு செங்கோட்டையன் இணையவில்லை? ஒற்றுமைக்கு பாடுபடுறன்னு உங்க உண்மையா இருந்தா நீங்க 5 பேரே ஒன்று சேரலையே. உங்களாலே நாங்க ஒற்றுமையா இருக்கணும் சொல்ல முடியலையே.
நீங்க எப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒற்றுமை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒற்றுமை இல்லாதவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு ஒற்றுமையை பற்றி பேசுவது என்பது அது கொஞ்சம் அதை சொல்லாடல்ல அது தவறான வார்த்தை வந்துடும். அதனால அப்படி சொல்ல தகுதியற்றவர்கள் தான் இவர்கள்லாம். ஓகே சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படுறாரு. ஏன்னா எப்பவுமே நிச்சயமாக கோபி மாவட்ட ஈரோடு கோபி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய தலைவர். ஸோ இதனால் வந்து கொங்குல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு பார்க்கணும்ல சார். அதை அவரால் ஒன்றும் இல்லை. அவரால் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்தவர், ஜெயலலிதாவோட இருந்தவர், 8 தடவை எம்எல்ஏ இருந்தவர், இது அதிமுக அமைச்சராக இருந்தவர், இது மிக அடுத்த சிஎம் கேண்டிடேட்டு அவர் தான். எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அளவுக்கு இருந்தது சார். பட் இவர் போகும்போது நீங்கள் எப்படி எதுவுமே இல்லைன்றீங்க, ஒன்றுமே ஆகாது இல்லை. இவர்கள் எல்லாம் வந்து இவர்கிட்ட மக்கள் செல்வாக்கு இல்லை. கட்சியில் பொறுப்பில் இருக்கிறன்றதுனால மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு இவர் உண்மையிலேயே இவரை கட்சி விட்டு நீக்கின பிறகு அடிப்படை உறுப்பினர்களிருந்து நீக்கும் பொழுது இவருக்காக போராட்டம் பண்ணவர்கள் கொங்கு மண்டலத்தில் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்துச்சு ஒரு பட்டியல் சொல்லுங்க, நான் கேட்பேன். பட்டியல் சொல்லுங்க. இங்க வந்துச்சு, தாராபுரத்தில் நடந்துச்சு, காந்தி நகர்ல நடந்துச்சு, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஈரோட்டில் நடந்துச்சு, எதாவது சொல்லுங்க. இல்லை, தலைவர்கள் குறிச்சிக்கிட்டு இருந்தாங்க. டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் பிரிஞ்சு ஏற்கனவே போனவங்க. அது பிரிந்து போனவர்கள் 2 ரகம். பழைய பிரிந்து போனவர்கள், புதிய பிரிந்து போனவர்கள்னு 2ஆ பார்க்கணும். புரியுதுங்களா? இவங்க தலைவர்கள் தான் சொன்னாங்களே தவிர அங்க கொங்கு மண்டல மக்கள் சொல்லவே இல்லை. அவங்களெல்லாம் அண்ணன் கரூர் போனாரு, அப்படியே மக்கள் சந்திக்க போகும்போது, புரட்சி தமிழர் போகும்போது செல்வாக்கு பெருகி இருந்ததை தவிர திரு செங்கோட்டையனுக்காக யாரும் அங்க மக்கள் திரள் கூடாத இல்லவே இல்லை. இதுதான் உண்மை. இங்க வந்து பொய்யான கட்டமைப்பை இந்த வெளியே போனவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுக மீது பற்று இல்லாமல், உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் பற்று எனக்கு இருக்கிற நான் தனி கட்சி வச்சிருக்கேன். எனக்கு என்னடா அதிமுக சிதறுவதற்கு இப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்களே, இவர்களெல்லாம் உண்மையிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானா, அப்படி இருந்தவர்கள் தானா, திரு அம்மாவால் வளர்க்கப்பட்டவங்க தானா, திரு எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவங்க தானா அப்படின்னு ஒரு கேள்வி, பெரிய கேள்விக்குரிய நமக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, இவர்கள் உண்மையானவர்கள் இல்லை. இப்போ திமுக போனாலும் அங்கே திரு ஸ்டாலினுக்கும் இவருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா அவரு திரு மோடிஜியை போய் பார்க்காத இருந்தா சரி, திரு அமித்ஷாவை பார்க்காத இருந்தா சரி, எங்க இருக்கிறீங்களோ அங்க நம்பிக்கையோடு இருக்கணும், அவங்கள நம்புற மாதிரி இருக்கணும், நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். அதை விட்டுட்டு உள்கட்சியில் நடக்கிற பிரச்சனையை எடுத்துட்டு போய் பிற கட்சியில் சொல்ற அந்த பழக்கம் இருக்குல்ல, அந்த கோல் மூட்டு விடுற பழக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரா நீங்களா இருந்தாலும் அதை சேர்ப்பீங்க. ஏன்னா ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கப்படும் பொழுது இவரோடு எந்த கட்சி தொண்டர்களும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு இருக்கும். அதை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பொதுக்குழுவால் நீக்கப்படும், அவரை நீக்கும்போது, செங்கோட்டையனை நீக்கும்போது அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கட்டுக்கோப்போட பொதுச் செயலாளர் பக்கம் நிற்கிறார்களே தவிர இது மாதிரி பிரிஞ்சு போன ஒரு பக்கம் இல்லை, சேரல, போகலை, அவர் பின்னாடி மக்கள் போல தனிநபர் தான் போயிருக்கிறான்றதான் இன்றைக்கு சாட்சியா நிற்கும். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபானோட பந்தருக்கு மிக்க நன்றி சார்.